This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜநாகங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆபத்தான விஷயங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே வாங்க. ராஜநாகம் அப்படின்னாலே நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அதில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது ரொம்ப கிங் கோப்ரா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு இது. மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஓகேங்களா? ரொம்ப விஷம் வாய்ந்தது. இந்த வகையான பாம்புகள் எங்கே வாழும், எங்கே அதிகமாக வாழும்னு கேட்டிங்கன்னா, தட்பவெப்பம் சீராக இருக்கிற இடத்துல, ரொம்ப உயரமான இடமும் இருக்காது, ரொம்ப தாழ்வான இடமும் இருக்காது. மலங்காடுகள்ல தான் வாழும். ஓகேங்களா? இது காட்டு பகுதியில தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகள் ரொம்ப ரேர். நீங்க பார்க்குறதே ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ இந்த பாம்புகள் வாழ்ற இடத்துக்கு மனிதர்கள் போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இது அப்படியே மாறி இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவரெஸ்ட் மலை சிகரங்கள், அதாவது இருக்கிறதுலயே உயரமான எவரெஸ்ட் இமயமலை பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புகள் தென்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அ அ அதோட பரிணாம வளர்ச்சி, அதன் மூலியமா கிட்டத்தட்ட 10 வகையான பாம்புகள் இருக்கு, இந்த ராஜநாகத்திலேயே. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மலைத்தொடர்ல இத பார்க்கறது தான். ஏன்னா, இவ்வளோ உயரத்தில இந்த பாம்புகள் வாழாது. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தட்பவெட்ப சூழ்நிலை மாறிட்டு வருது. அதனால பார்த்தீங்கன்னா, பாம்புகளும் அதோட வாழ்விடத்த மாத்திக்கிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க பாம்புகளின் முட்டைகள், பாம்புகள கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டோம். ஏன்னா, அது ஒரு இடத்துல இருக்காது. ஆனா, பாம்போட முட்டைகள் அதையும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இவ்ளோ ஒரு ஆபத்தான விஷயத்த பார்த்துருக்கிறது உண்மையாவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதே மாரி இந்த பாம்பு இனம் அங்க வாழ்றதுனால தட்பவெட்ப சூழ்நிலை மாறியிருக்கு. இதுவும் மனுஷனுக்கு ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா, அங்க வெப்பமண்டலம் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 டிகிரி கூடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் நம்மள்ல நெறைய பேத்துக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுகிட்டு இருக்கோம். நம்ம இத மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆராய்ச்சியாளர்கள் நெறைய மாத்துறக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த மாரி விஷயங்கள் இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.